அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் செம்மறி ஆடு வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, யூடியூப்பை மட்டுமே பார்த்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் தொழில் தொடங்கும் போதே 200 ஆடு 300 ஆடுன்னு வாங்கிட்டு வந்து வளர்க்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இந்த ஆடுகளுக்கு உணவு எடுத்துக்கலைன்னா என்ன பண்ணணும், காய்ச்சல் வந்து ஆடு எப்படி இருக்கும், அதுக்கு சளி எதுவும் இருக்கா அப்படின்னு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே பாதி ஆட்டை இழந்துட்டு நஷ்டமாயிருந்தாங்க. அது மாதிரி யாரும் நஷ்டமடையாமல் இந்த தொழிலில் ஈடுபடுவதற்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணா. இப்போ இந்த உங்க பேரு பிளஸ் இந்த பண்ண அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்த பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அண்ணா வணக்கம். எனக்கு வந்து சொந்த ஊர் நரிக்குடி, கீழ் நரிக்குடி. எனக்கு வந்து பனவள்ளி சித்திரம் பக்கத்துல அந்த பண்ண அமைஞ்சிருக்கேன். சரிங்கண்ணா. இப்போ உங்களோட பண்ணோட நீளம் பிளஸ் அகலம் எவ்வளவுன்னு இருக்குது? நமக்கு 270க்கு ஒரு இந்த பரன் போட்டிருக்க மட்டும் 270க்கு ஒரு 22 இருக்கு. 22. ஆமா. அதுக்கப்புறம் நம்ம தரம கீழே வந்து வளர்க்குறது வந்து ஒரு இதே அளவு 220க்கு ஒரு 220க்கு நமக்கு ஒரு 60 ஸ்கொயர் ஃபீட் 60 ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுண்ணா. சரி. இப்போ நீங்க புதுசா அதுக்கு அடுத்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றீங்களா? ஆமா, அதுல புதுசா ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு செட்டு போட்டிருக்கீங்க. சரி. இப்போ நீங்க இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த பரன் மேல மட்டும் நீங்க எவ்வளவு குட்டி வளர்க்கலாம்னே? மொத்தம் இதுல ஒரு 300 குட்டி வளர்க்கலாம். 300 குட்டி வளர்க்கலாம். இப்ப நீங்க இதுல இருக்க குட்டி மொத்தம் எத்தனை குட்டி இருக்கும் உங்ககிட்ட? இப்போ இதுல வந்து ஒரு 220 குட்டி கிடக்கு. அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு 150 குட்டி கிடக்கு. 150 குட்டி இருக்குது. சரி. தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து இடம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10 சென்ட் இடம் வச்சிருக்காங்க. இந்த 10 சென்ட் இடத்துல ஒரு 50 ஆடு வச்சு தொழில் பண்ணி மாசம் வந்து ஒரு சம்பளத்தை எடுக்கணும்னு சொல்லி நினைச்சு உள்ள வரவங்க இந்த 50 ஆட்டு மூலமா எவ்வளவு லாபம் எடுக்கலாம், அதை எந்த முறையில வந்து அவங்க அமைக்கலாம் அப்படிங்கறத கொஞ்சம். ஆனா இப்போ 30க்கு 20 ஒரு செட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 30க்கு 20 செட்டு போட்டோம். மழை டயத்துலதான் வெளியே விட முடியாது. 30க்கு 20 செட்டு 600 ஸ்கொயர் ஃபீட் தான் ஆச்சு. 600 ஸ்கொயர் ஃபீட் செட் போட்டு 50 குட்டி அழகா வளர்த்துடலாம். வெளியே ஒரு சின்ன 4 தட்டி அடிச்சு வச்சோம்னா வெளியே பத்தி விட்டுலாம். ஒரு 2 மணி நேரம் அங்க ரிலாக்ஸா மாத்தி விட்டுக்கலாம். மழை டயத்துல மட்டும் தான் உள்ள கிடக்கும். ஒரு 50 ஆடு வளர்த்தோம்னா ஒரு குட்டி நான் ஒரு 7 ரூபாய்க்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். 3.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 1.5 லட்ச ரூபா இற சாப்பிடும். 5 லட்ச ரூபா நம்ம விற்கும் போது எப்படி பண்ணாலும் மாசம் ஒரு 800 ரூபா வச்சு கணக்கு. 50 ஆடுனா ஒரு 700 ரூபா டு 800 ரூபா வரைக்கும் கிடைச்சிடும். ஒரு மாசம் ஒரு 40 ரூபா டு 35 ரூபா வரைக்கும் லாபம் பார்த்தோம். 35ல இருந்து 40 ரூபா கிடைக்கும். குட்டி வந்து இறக்க விடாம பாத்துக்கணும். ஏன்னா குட்டி இறந்துருச்சுன்னா 2 குட்டி இறந்துருச்சுன்னா அதுல 8 16 ரூபா லாபம் போயிடும். அதுல லாபம் போயிரும். உங்களுக்கு அந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து கழிக்க வேண்டிய இருக்கும். எல்லாமே மைனஸ் ஆகும். குட்டியை எவ்வளவு நம்ம இறக்க விடாம பாத்துக்கிட்டோமோ, நோய் வராம பாத்துக்கிட்டோமோ அவ்வளவு வரை நமக்கு லாபம். 500 ரூபா 600 ரூபா கிடைச்சாலும் கூட பரவாயில்ல. ஆனா குட்டி சாவக்கூடாது. குட்டி சாவாம இருக்கணும்னா நம்ம நீங்க சொல்ற அந்த மருந்து அந்த ஊசிகளை வந்து கரெக்டா கொடுக்கணும். நான் குட்டி வாங்கிட்டு வந்து தொடர்ச்சியா 3 நாள் மெர்குயின் கொடுப்பேன். மெர்குயின் ஒரு சளி மருந்து. அது தொடர்ச்சியா கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் நாள் வந்தோடனே எண்டோபிளாக்சன் ஊசி போடுவேன். ஊசி போட்டுட்டு மறுநாள் சாயந்தரத்துல இருந்து மெர்குயின் ஒரு மருந்து கொடுப்பேன். 3 நாள் கொடுப்பேன். தொடர்ச்சியா கொடுத்துட்டு விட்டுருவேன். அதுக்கடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு பிபிஆர் ஊசி போடுவேன். அதுக்கடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு இது குடல் நீக்க மருந்து கொடுப்பேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க இதுக்குன்னு தனியா ரிஸ்க் எடுக்கலாம் தேவையில்லை. அது பாட்டுக்கு வளர்த்துடும். அதுக்கு ஒரு 40 நாள் ஒரு 50 நாள் கழிச்சு மறுபடியும் குடல் பண்ணும். அவ்வளவுதான் கொடுக்கும். அவ்வளவுதான். வேற என்ன இல்ல. அவ்வளவு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்ல. நம்ம விவசாயம்னா பாத்துக்கலாம். ஆமா. இப்ப நீங்க வந்து இப்ப நான் கேட்கறது இப்போ 10 சென்ட்ல வந்து அவங்க வந்து இந்த ஆடு வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பசுந்தீவனம் எல்லாம் வைக்க முடியாது. அவங்க வந்து காஞ்ச தீவனங்களை விலைக்கு வாங்கியும் பிளஸ் அடர் தீவனங்கள் மூலமாவும் அந்த ஆடை வந்து பராமரிச்சுக்கலாம். பாத்துக்கலாம். இப்ப சைலேஜ்னு ஒண்ணு வந்துருச்சு. கிலோ 8 ரூபா தான் சொல்றாங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுல என்னென்ன கலந்துருக்காங்க. அது மக்காச்சோளம் தான். சைலேஜ் நம்ம இது வரைக்கும் வாங்கி போடல. நம்மகிட்ட இடம் இருக்கு. நம்மள்ட்ட ஒரு 3 கிணறு இருக்கு. அதனால நம்ம அதை எடுத்து போட்டுக்கிறோம். மற்றபடி இல்லைன்னா வாங்கிக்க வேண்டியதான். இப்ப நீங்க இந்த அடர் தீவனம்னு சொல்றீங்கல்ல, அது நீங்க என்னென்ன இதெல்லாம் நீங்க கலந்து அந்த தீவனத்தை வந்து உருவாக்குறீங்க? மக்காச்சோளம், அப்புறம் நம்ம சேலத்துல இருந்து ஒரு இடம் வாங்குறோம். அதுக்கடுத்து நம்ம பருத்தி கொட்டை யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து அப்புறம் அரிசி கொஞ்சம் கிடைச்சா போடுவோம். அவ்வளவுதான். மற்ற எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த சேலத்தரம்னா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 100 கிலோவுக்கு அப்புறம் 40 கிலோ 50 கிலோ சேர்த்து போடுவோம். சேலத்தீவனத்தை போடுவோம். மற்ற எல்லாம் மக்காச்சோளம் ஒரு 20% தீவனம். அதுக்கு பேரு சேலம் எஸ்கேடின்னு ஒரு தீவனம் எடுப்பேன். தீவனம் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். எதனால நல்ல குவாலிட்டியா இருக்கு எடுத்துக்க வேண்டியது. ஆமா, அங்க சேலத்துல தான் கொஞ்சம் ஈஸியா கிடைக்குது. வேற எங்கேயும் கிடைக்கல. மிக்ஸ் பண்ணி அப்படி போட்டுட்டு. ஆமா. இதை வச்சு நீங்க 2 தடவை இதை மட்டும் தான் கொடுக்குறது? கண்டிப்பா இதை மட்டும் தான் கொடுக்குறேன். அது போக ஒரு தடவை மட்டும் நீங்க வந்து பசுந்தீவனம் இல்லைன்னா காஞ்ச தீவனம் ஏதாவது கொடுக்குறோம். இது போக நீங்க இந்த உளுந்தஞ்செண்டு சில பேர் வச்சிருப்பாங்க. அது நம்மளும் வச்சிருக்கோம். கடலைக்கோலை வச்சிருப்பாங்க. அதுவும் நீங்க கொடுக்குறீங்களா? எது நம்ம விவசாயத்துல எது கிடைக்கும், எது போட்டாலும் சாப்பிடும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னது மண்ணு போட்டாலும் கூட சாப்பிடும். செம்பரி ஆடு. ஆமா. அது வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னது போட்டாலும் சாப்பிடும்.
ஆனா இந்த பரண் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாயிருந்துச்சுண்ணே? இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம இது கோழி பண்ணையா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கோழி பண்ணையா தான் கோழி பண்ணையா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாம இருந்தோம். அதுக்கப்புறம் தரையில ஆடு வளர்த்தோம். ஒரு 3 வருஷம் தரையில வளர்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பரன் போடுவோம்னு ஒரு ஐடியாவில பரன் போட்டோம். நீங்க தரையில வளர்த்துட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு ஏன் நீங்க பரன் அமைக்கணும்னு உங்களுக்கு எதனால அந்த ஒரு இது தோணுச்சு? இது வந்து மழை காலத்துல ஒரு யூஸ். அதுக்கப்புறம் வேலையாட்கள் கம்மியாகும். வேலையாட்கள் இது தூக்க வேண்டாம், காலையில வந்துச்சு. அதான் அது வரலாம் சாணி போடும், கீழே இதாயிரும், கீழே போயிரும். ஆமா, கீழே வந்து கோழி கருங்கோழி வளர்க்கும். கருங்கோழி வளர்த்துட்டு இருக்கேன். இப்ப இந்த நான் வரும்போதே பார்த்தேன், இந்த பரன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட் நல்லா ஏத்தி வச்சிருக்கீங்களா? இந்த ஹைட்டை வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னே? உள்ள காற்று வெக்க வந்து வந்துடக்கூடாது, அவரோட கீழோட எஃபெக்ட் வந்து மேல கூடாது. அதுக்கப்புறம் நம்ம உள்ள போக வர இன்னொரு நம்ம கோழி வளர்த்துக்கலாம். அவங்க ஒரு ஐடியா. நீங்க கீழே வந்து கருங்கோழி வளர்த்துட்டு வரீங்க. எத்தனை கோழி வளர்த்துட்டு வரீங்க? ஒரு 100 கோழி கிடக்கு. அதை பத்தி நம்ம பிற பாத்துக்கலாமே. இப்போ வெளியெல்லாம் போகாது, பண்ணையில தான் இருக்கும். இதுக்கு நீங்க எத்தனை ஆள் வச்சு பாத்துட்டு இருக்கீங்கண்ணே? இல்ல, நாங்க ஒரு 2 வேலையாள் இருக்காங்க. அப்புறம் அண்ணன் வருவான், அண்ணன் வீட்டம்மா. நான் காலையில வந்து பாத்துட்டு போயிருவேன். நீங்க இது மட்டும்தான் தொழிலா பாத்துட்டு இருக்கீங்களா, இல்ல வேற எதுவும்? நம்ம அடிஷனலா கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்துட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க இங்க எத்தனை மணி வரைக்கும் உங்களால நிக்க முடியும்? நாங்க காலையில ஒரு 7 மணிக்கு 6:30 வருவோம், ஒரு 8:30 வரைக்கும் நிப்பேன். அதுக்கடுத்து நான் அவ்வளவுதான், நான் மறுநாள் காலைல வரீங்க. அதுக்கடையில மிச்சம் அவங்களே பாத்துக்கிடுவாங்க. நீங்க மேய்ச்சல் முறையில வளர்க்கறதுக்கும் நீங்க பரன் அமைச்சு வளர்க்கறதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு? மேய்ச்சல் முறையில வளர்த்தா இந்த அளவுக்கு வெயிட் கெயின் வருமானு எனக்கு தெரியல. வெயிட் வராது. ஆனா என்ன, அது லாபம். என்ன பொறுத்தவரை அது லாபம் தான். ஏன்னா அதுல அவங்க உழைப்பு கொடுக்காங்க. நல்லா ஒரு குட்டி வாங்கி வளர்த்து ஒரு மாசம் அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம 500 ரூபாய் பாத்துடலாம். ஆனா 500 ரூபாய் அவங்க உழைப்ப கொடுக்கணும். ஏன்னா வெளியே போய் மேய்க்க போகணும்ல, இதுலயும் வேலை பார்க்கணும். இருந்தாலும் வெளியே போகாது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணா தான் இதுல பண்ண இற வாங்கி போடணும். டெய்லி இப்ப எனக்கு ஒரு 600 குட்டி இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் வரைக்கும் ஆயிடும். ஒரு நாளைக்கு 8,000 ரூபாய் ஆகும்போது மாசம் 2,40,000 ரூபாய். அப்புறம் வேலையாள் சம்பளம் எல்லாம் கணக்கு பண்ணா ஒரு 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்துடும் மாசத்துக்கு. தனித்தனியா போர்ஷனா பிரிச்சு வச்சிருக்கீங்களா? இது எதனால இந்த மாதிரி பிரிச்சு வச்சு வளர்த்துட்டு வரீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ இதுல நம்ம ஒரு இதுல வந்து ஒரு 75 குட்டி போடுவோம். ஒரு செட்டு பிரிச்சு ஒரு செட்ல 75 குட்டி போடுறோம். இதுல 300 குட்டிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து இப்போ ஒரு 20 to 25 கிலோ குட்டியாக்கு இருக்கும். அதுல நம்ம குட்டி தரமா பிரிப்போம். இப்போ ஒரு இதுல சின்ன குட்டி இருந்துச்சுன்னா இதுல கொஞ்சம் பிரிச்சா மட்டும்தான் இதுல வந்து வெயிட் ஒண்ணு போல வரும். இப்ப நம்ம சின்ன குட்டியும் பெரிய குட்டியும் ஒன்னாவே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய குட்டி வந்து வெயிட் நிறைய சாப்பிடும். சின்ன குட்டியை சாப்பிட விடாது. ஏன்னா அது ஒரு நாளுக்கு அப்புறம் அது வந்து சாப்பிட விடாது. அப்ப நம்ம அந்த சின்ன குட்டியில பிரிச்சு இங்கிட்ட எடுத்து விட்டு பெரிய குட்டி இங்கிட்டு இருக்க பெரிய குட்டியை மாத்தி விட்டு 75 குட்டி வச்சிருப்போம். அதுல கொஞ்ச நாள் ஆவ அப்படி பிரிச்சுக்கிட்டே இருப்போம். பிரிச்சா மட்டும்தான் இதுல தொழிலே சக்சஸ் இல்லைன்னா அந்த சின்ன குட்டியா ஆகிட்டு இருக்கும். பெரிய குட்டி வந்து நல்ல பெரிய குட்டி ஆகிட்டு இருக்கும். அப்ப நம்ம சின்ன குட்டியோட அந்த மொத்த லாபத்துல இந்த சின்ன குட்டி லாபம் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அப்ப அது growth வராது. பெரிய சாப்பிட விடாது, கண்டிப்பா சாப்பிட விடாது. அப்ப அதோட சேர்ந்து நம்ம அது அந்த ஸ்டேஜ்ல இருக்க குட்டியோட சேர்த்து விடும்போது அது ஆட்டோமேட்டிக்கா போகும். ஒரு 200 300 கிராம் இறை சாப்பிடுன்னு வச்சுக்கோங்க. அந்த 300 கிராம் எல்லாம் ஒண்ணு போல இருந்தா ஒண்ணு போல சாப்பிட்டு. இது பெரிய குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது 500 கிராம் சாப்பிட்டுரும், 400 கிராம் சாப்பிட்டு, இது 200 கிராம் தான் சாப்பிடும். அப்ப இதோட வெயிட் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, பிரிச்சு வச்சிருக்கோம். இப்ப நம்ம வந்து இப்போ நீங்க இந்த செம்பரியாடு இப்ப வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப 5 வருஷமா அந்த தொழில இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க திடீர்னு இப்ப வெள்ளாடு வந்து நீங்க இப்ப வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கிருக்கீங்களா? ஒரு சின்ன ஐடியா தான். இப்போ வெள்ளாடு வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு 4 மாசத்துக்கு இருக்கா பர்ச்சேஸ் பண்ணணும், விற்கணும். இப்போ வந்து தொழில்களும் அதிகமா எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வெள்ளாடு வந்து கொஞ்சம் கஷ்டம்னாங்க. நம்ம அந்த கஷ்டத்தை கொஞ்சம் அனுப்பிப்போமே, கொஞ்சம் நல்லா பார்ப்போமோ, எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம ஒரு 10 ஆடு தான் வாங்கியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணு பார்த்துருக்கேன். ஒரு 20 ஆடு வாங்கி ஃபர்ஸ்ட் வளர்த்து பார்க்கணும். செட் ஆனா பார்க்கணும், இல்லைன்னா அடுத்து செம்பரி தான் பார்க்கணும். செம்பரியில பிரச்சனை இல்லை, ஆனா இப்போ விற்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப நீங்க சேலஞ்ச் பண்ணி தான் இந்த வெள்ளாடை வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆமா, எல்லாரும் கஷ்டம்னு சொல்றாங்க. நம்ம அது எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். ஆமா, நம்ம எல்லாமே கஷ்டம் தான். இப்ப நான் இதை ஃபர்ஸ்ட் குட்டி வாங்கும்போது இதுல எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. நான் ஒவ்வொரு தடவை 200 குட்டி வச்சிருக்கும் போது ஒரு 40 குட்டி to 50 குட்டி இறந்துருக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டாந்தேன். இப்போ வந்து நான் வந்து மேக்சிமம் இறக்க விட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சிடும், எனக்கு இந்த குட்டி சாப்பிடலாம் இந்த ஊசி போடு அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணா சொல்லிடுவேன். இல்ல அவனே போட்டுருவான், இல்ல நான் இருக்கும்போது போட்டுருவேன். கரெக்டா இப்போ ஐவர்மெண்டில இருந்து இது பிபிஆர்ல இருந்து எல்லாமே நானே பண்ணிடுவேன். அதனால எனக்கு இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி இற சாப்பிடலன்னா நான் டாக்டர் கான்டாக்ட் பண்ணணும், அவங்க வரணும், அவங்க ஊசி போடணும், எல்லாம் செய்யணும்.
இப்போ அப்படி கிடையாது, நானே ஊசி போட்டுருவேன். ஓகே. அதனால அது எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இந்த குட்டிகளுக்கு வந்து என்னென்ன நோயெல்லாம் வரும், எந்தெந்த டைம்ல வரும், இதுக்கு நீங்க என்னென்ன மருந்தெல்லாம் கொடுக்குறீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மேக்சிமம் சளி பிபிஆர் தான் வரும். அந்த சளியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே மேக்சிமம் செம்பரி ஒண்ணும் செய்யாது. மழை காலத்துல ரொம்ப கஷ்டம்னு எல்லாரும் சொல்லுதாங்க. நான் இது வரைக்கும் நான் அப்படி பண்ணல, எனக்கு நல்லா தான் இருந்திருக்கு. இந்த பிபிஆர் போட்டணும். சளி பிடிச்சிருந்தா பிபிஆர் போடணுங்கிறீங்க? இல்ல, ஃபர்ஸ்டே பிபிஆர் போட்டா சளி பிடிக்காது. நம்ம இப்ப நீங்க குட்டியை கொண்டு வரும்போது நீங்க பிபிஆர் எனக்கு ஒரு குட்டி சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்டோபிளாக்ஸ் ஊசி போடுவேன். அது வந்து சரியாயிரும். ஆமா, நம்ம இது அதே மாதிரி காய்ச்சல் மாதிரி இருக்கு அப்படின்னா பேராசிட்டமால் ஊசி போடுவேன். ஊசி போடுவேன், அது சரியாகும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஊசி போடுறோம். நீங்க வந்து இதெல்லாம் டாக்டர்கிட்ட எதுவும் கலந்து ஆலோசிச்சு பண்றீங்களா, இல்ல நீங்க உங்க அனுபவத்துல நீங்களே பண்ணிக்கிறீங்களா? இது ரெண்டுமே நானே பண்ணிடுவேன். மத்தபடி ஏதாவது பெரிய பிரச்சனை அப்படின்னு ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி இருக்குன்னா டாக்டர் ஒரு ஐடியா கேட்பேன். அவங்க நம்ம ஃப்ரெண்ட்லாம் 2-3 பேர் இருக்காங்க, போன் பண்ணா எடுத்து நல்லா சொல்லுவாங்க. ஆமா, அதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ புதுசா வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அவங்க வந்து எந்த வகையில எவ்வளவு ஆடு வாங்கி வளர்க்கலாம், எந்த மாதிரி வளர்க்கணும், அவங்களுக்கு ஏதாவது நீங்க உங்களுடைய ஆலோசனை என்னங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இல்ல இது வந்து வளர்க்க யாருனாலும் வளர்க்கலாம். எல்லாரும் விவசாயி தானே, வளர்த்தெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கஷ்டம், அவ்வளவுதான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதை பார்க்கணும், கொஞ்சம் கஷ்டப்படணும். நல்ல கஷ்டம். இப்போ நாமலாம் என்ன 5 வருஷம் ஆச்சு, நான் யாரையும் ஊருக்குள்ள பார்த்தேன். நான் காலையில வருவேன், போயிடுவேன், அப்புறம் நைட்டு வருவேன், போயிடுவேன். அவனால எந்த வேலைக்கும் போக முடியாது. இதை நல்லா கண்ணுங்கிறதும் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம புதுசா வரவங்களுக்கு வந்து நீங்க இப்போ அவங்க இதே மாதிரி ஒரு 500 ஆடு 600 ஆடுன்னு வளர்க்கலாமா, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 50 ஆடு வளர்ப்போம். அதுக்கப்புறம் போக பார்த்து இது பண்ணிக்கலாம். 50 ஆடு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அவங்க கொஞ்சம் அனுபவம் பண்ண அமைக்கிறதுக்கு உங்களுக்கு செலவு வந்து எவ்வளவு ஆயிருந்துச்சுண்ணே? செலவுன்னு பார்த்தா நம்ம பண்ண ஆல்ரெடி கோழி பண்ணையா இருந்ததுனால இப்போ பரன் போடுறதுக்கு மட்டும் ஒரு 7 லட்சம் ரூபா ஆச்சு. சரிங்க. செட்ல எத்தனை ஆடு வரைக்கும் நீங்க வளர்க்கலாமண்ணே? எனக்கு பரன் மேல மட்டும் 300 குட்டி வளர்க்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து அங்க ஒரு 400 குட்டி 700 குட்டி ஆச்சு. அந்த சைடு ஒரு 600 குட்டின்னு வளர்த்தா ஒரு 1300 குட்டி வளர்க்கலாம். 1300 குட்டி வளர்க்கலாம். இப்ப நீங்க கையில இருக்குது இப்போ மொத்தம் உங்கள்கிட்ட எத்தனை குட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க? நான் இப்போ ஒரு 300 குட்டி இருக்கு. ஆமா, பர்ச்சேஸ் பண்ணிட்டு. இப்போ நீங்க வந்து ஆட்டுல இருந்து நீங்க குட்டி எடுக்கிறீங்களா, இல்ல நீங்க டேரக்டாவே குட்டியா வாங்கிருந்தீங்களா? இல்ல, நான் டேரக்டா கிடாயா தான் வாங்கிட்டு தான் நீங்க வந்து கடா மட்டும் தான் வாங்குறீங்க. இது எத்தனை மாசம் குட்டின்னு நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க? இப்ப நம்ம உயிரடைக்குன்னு பார்த்தா ஒரு 15 கிலோவுக்கு மேல, 15 கிலோ 17 கிலோ 20 கிலோ அந்த தரத்துல நீங்க வாங்கவே செய்யும். எதனால நீங்க வந்து அந்த தரத்துல வாங்குறீங்க? சின்ன குட்டியெல்லாம் வாங்கினோம்னா இப்ப நம்ம ஒரு 10 கிலோ 12 கிலோ வாங்கினா நோய் மேலாண்மையெல்லாம் நம்ம பாத்திரலாம். ஆனா அது குட்டி எந்திரிச்சு வரதுக்கே ஒரு 2-3 மாசம் எடுத்துரும். அதுக்கான தீவன செலவு, ஆள் சம்பளம் வந்து அதிகமாயிடும். ஆள் சம்பளம் செலவு கம்மினாலும் அந்த 4 எக்ஸ்டன் ஆகிட்டே இருக்கு. 4 எக்ஸ்டன். ஆமா, அதனால நம்ம இது வளர்த்தோம்னா நம்ம எல்லாம் போட்டா எவ்வளவு போட்டாலும் சாப்பிடும், நீட்டா இருந்துக்கும், நமக்கு வெயிட் வந்துடும். சீக்கிரமா வெயிட் வந்துடும். நம்ம 4 மாசம், எல்லாரும் 3 மாசம்னு சொல்லுவாங்க. 4 மாசம் ஒரு 120 நாள் 140 நாள் வரைக்கும் வளர்த்து வித்துரும். 120 நாள் 140 நாள் நீங்க வளர்க்கும் போது உங்களுக்கு அந்த ஆட்டுல இருந்து எத்தனை கிலோ வெயிட் கிடைக்கும்? ஒரு மாசத்துக்கு நல்லா வளர்த்தா 4 கிலோ. 4 கிலோ எல்லாரும் 6 கிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு 4 கிலோ 4.5 கிலோ ஏறி 4.5 கிலோ ஏறுது. பொட்டுக்குட்டி எல்லாம் இந்த வட்டம் பக்ரீத்துக்கு வளர்த்தோம் 3.5 கிலோ தான் ஏறுது. 3.5 கிலோ தான் ஏறுது. லாபம் அதுல இருந்து உங்களுக்கு கிடைச்சதா? பக்கத்துல லாபம் தான், இந்த தடவை லாபம் தான். ஆனாலும் ரொம்ப குட்டிகள் அதிகமா வந்துருச்சு. ஆமா, லாபங்கள்லாம் இருந்துச்சு. லாபம் இருக்குது. இப்ப நீங்க வாங்கும்போது அது எந்த விலைக்கு நீங்க வாங்குறீங்க? அப்புறம் அதை நீங்க 120 நாள் 140 நாள் கழிச்சு விற்கும் போது எந்த அளவுக்கு நீங்க விற்கிறீங்க? இல்ல, இப்ப நம்ம ஒரு 14 to 16 வாங்குவோம். அதுக்கடுத்து நம்மளோட வளர்ப்பு தான் ஒரு கிலோ 400 ரூபாய்க்கு கொடுக்கும். இப்போ எல்லாம் 380 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம 400 ரூபாய்க்கு மழை டயத்துல 400 ரூபாய்க்கு போகும். அந்த டயத்துல விற்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஜோடி வந்து ஒரு 25 ரூபாய் 26 ரூபாய்க்கு போகும். நீங்க வாங்குறது ஒரு 15 to 16 ரூபாய்க்கு வாங்குறீங்க, விற்கிறது ஒரு 25 to 26 ரூபாய்க்கு போகும். மாசம் ஒரு 500 ரூபாய் to 700 ரூபாய்க்குள்ள கிடைக்கும் ஒரு குட்டிக்கு. இப்ப நீங்க உங்ககிட்ட இப்போ 600 குட்டி இருக்குன்னா நீங்க அந்த 600 குட்டி அப்படியே செட்டா வித்துருவீங்க? ஆமா, ஒரு கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். ஆனா கம்பல்சரியா வித்துடலாம். சரி. ஒரு தாயாடு வாங்கலாம்னு பிளான்ல இருக்கோம். எந்த மாதிரி ஆடு நீங்க வாங்க போறீங்க? நான் கன்னியாடு வாங்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். இது வந்து நம்ம மயிலம்பாடி இருக்கு, செம்பரி வந்து மயிலம்பாடி இருக்குது. நீங்க வாங்குறது வந்து வெள்ளாடு வாங்க போறீங்க? வெள்ளாடு பண்ண போடலாம்னு ஒரு ஐடியாவில தான் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் போட்டு வச்சிருக்கீங்க. ஆமா, நீ அதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அது வந்து நீங்க ஆடா வாங்கி அதுல இருந்து குட்டி எடுக்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கீங்க. சரி. இப்ப இந்த ஆட்டுகளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க என்ன மாதிரியான உணவு கொடுக்குறீங்க? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இதுக்கு என்னென்ன உணவு கொடுக்குறீங்க, எப்பப்போ கொடுக்குறீங்க? காலையில 6 மணிக்கு வந்து
மக்காச்சோளம், ஆ. பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, அதுக்கப்புறம் சேலத்துல இருந்து ஒரு இறை வாங்குவோம். அதையும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம். ஒரு கிலோவுக்கு 30 கிராம் கணக்கு பண்ணி கொடுப்போம். இப்போ 30 கிலோ இருந்துச்சுன்னா 900 கிராம் கொடுப்போம். 900 கிராம். ஆமா, அந்த மாதிரி நான் காலையில 6:30 7 மணிக்கெல்லாம் வந்து முடிச்சிருவோம். மேக்ஸிமம் நிறைய போட்டுருவோம். அதுக்கப்புறம் பத்தி விட்டுட்டு வெளியே பரன்ல இருந்து கீழே இறக்கிடுவோம். கீழே இறக்கி எங்க வைப்பீங்க? நான் தனியா ஒரு செட்டு வச்சிருக்கோம். அந்த தனியா அது அந்த இடத்துல போய் அடைஞ்சிடும். அதுக்கடுத்து தீவனம் போட்டு தண்ணி வச்சுட்டு போயிடுவோம். அது எப்போ வைப்பீங்க? அப்பவே நாங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கடுத்து வேலையாட்கள் வருவாங்க. தீவனம்னா எந்த மாதிரி தீவனம் கொடுக்குறீங்க? காஞ்ச தீவனம், பச்சை தீவனம் எல்லாம் கொடுப்போம். எதனாலும் கொடுப்பீங்க. நாத்து அது கட் பண்ணி போடுறீங்களா இல்லைன்னா அப்படியே போட்டுருவீங்க? அப்படியே போட்டுருவோம். கட் பண்ணி போட்டுருவோம். கட் பண்ணி அதுக்கு தனியா நீங்க மிஷின் வச்சிருக்கோம். அதை கட் பண்ணி நீங்க எல்லாத்துக்கும் நீங்க போட்டு திரும்ப அந்த ஒரு 11 மணிக்கு வெயில் வந்த பிறகு மேல வரும். பரனுக்கு வரும். பரனுக்கு வந்தோம்னா நாங்க வந்து அப்படியே தண்ணி எல்லாம் வச்சிருப்போம். அது சாப்பிட்டு குடிச்சிட்டு படுத்துரும். அப்புறம் 4 மணிக்கு கீழே இறங்கும். கீழே இறங்கிட்டு அப்புறம் நான் 4 மணிக்கு இறங்கணும்னா அந்த பாத்திரத்தை தான் தொடச்சிட்டு அதே மாதிரி காலையில எவ்வளவு உணவு கொடுக்குமோ அதே ஈவினிங் போட்டுருவோம். போட்டு வச்சுட்டு வெளியே கிடக்கும். ஒரு 6:30 7:30க்கு வந்து திறந்து விடுவோம். மேல வந்து எல்லாம் அப்படி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கும். அப்ப ஒரு நாளைக்கு நீங்க 2 முறை தான் நீங்க வந்து உணவு வைக்கிறீங்க. அடர்த்தி உணவு 2 தடவை கொடுப்போம். உலர் தீவனம் 1 தடவை. அடர்த்தி உணவு 2 முறையும், பசுந்தி உணவு வந்து ஒரு தடவை இல்ல உலர் தீவனம் ஏதாவது ஒரு டைம். இப்ப நீங்க இந்த அடர்த்தி உணவை வந்து நீங்க வெளியே இருந்து வாங்குறீங்களா இல்ல நீங்களே தயாரிச்சுக்கிறீங்களா? இல்ல நம்ம சேலத்துல இருந்து ஒரு இறை வாங்கி மத்ததெல்லாம் நம்மளே அரைச்சி மிஷின் வச்சிருக்கோம். அரைக்கிறதுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நாங்களே ஒன்னா கலக்கி கொடுத்துருவோம். இப்ப நான் எதுக்காண்டி இந்த கொஸ்டின் கேட்கறேன், நான் இப்ப நம்ம 100 கிலோ நீங்க இப்ப அடர்த்தி உணவு வாங்குறீங்கன்னா அதுக்கான செலவு உங்களுக்கு எவ்வளவு வரும்? இல்ல இப்போ ஒரு கிலோவுக்கு ஆவரேஜா கணக்கு பண்ணும்போது ஒரு 28 ரூபா டு 30 ரூபா வரைக்கும் வந்துடும். ஒரு கிலோவுக்கு. ஒரு குட்டி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு தீவனம் வந்து எடுத்து? இல்ல நம்ம அதோட வெயிட்டை பொறுத்து. ஒரு 20 கிலோ இருக்குன்னா 600 கிலோ எடுத்துக்கிடும். 25 கிலோ இருந்துச்சுன்னா 750 கிலோ எடுத்துக்கிடும். அது நம்ம நல்லா கொடுத்தா மட்டும்தான் வெயிட் கெயின் கூடும். வெயிட் கெயின் இல்லைன்னா கூடாது. நம்ம இப்படிலாம் இதுக்கு முன்னாடி நீங்க கடைசியா எத்தனை ஆடுகளை வந்து வித்தீங்கண்ணே? வித்தது பக்கத்துக்கு ஒரு 450 குட்டி வச்சிருந்தோம். 450 குட்டி வித்துட்டீங்க. ஒரு மயிலம் பொட்டுக்குட்டி மட்டும் ஒரு 300 குட்டி வச்சு 280 குட்டி வச்சிருந்தோம். மயிலம்பாடி ஒரு 150 குட்டி வச்சிருந்தோம். ஒரு 400 குட்டி வித்துட்டோம். 400 குட்டி வித்துருக்கீங்க. அதுல இருந்து உங்களுக்கு லாபம்னு பார்த்தா மொத்தம் எவ்வளவு கிடைச்சிருக்கும்? லாபம்னு நான் கணக்கு பண்ணல. அப்ராக்சிமேட்டா ஒரு அதான் சொல்றேன்ல, ஒரு குட்டிக்கு 700 ரூபா 600 ரூபா அந்த ரேஞ்சில கிடைக்கும். இப்ப இந்த ஆடு வந்து நல்ல எடை வர்றதுக்கு வேற ஏதாவது ஸ்பெஷல் எதுவும் கொடுக்குறீங்களா நீங்க? எதுவும் இல்ல, நம்ம அப்படிலாம் ஒன்றும் கொடுக்கல. ஒன்றும் அப்படி அந்த மருந்து கொடுக்க இந்த மருந்துலாம் ஒன்றும். குடல் நீக்கி மருந்து கொடுப்போம். அததான் பண்ணுவோம். அது எந்த மாசத்துல கொடுப்பீங்க? அது 40 நாளைக்கு ஒருக்கா 50 நாளைக்கு ஒருக்கா பண்ணுவோம். குடல் நீக்க மருந்து. குடல் நீக்க மருந்து அது எங்க கிடைக்கும்? யார்கிட்ட இருந்து வாங்க? அது நம்ம இங்க வாங்கிக்கலாம். மெடிக்கல்ல வாங்கிக்கலாம். ஆனா இப்ப இந்த தீவனம் வந்து நீங்க இது வந்து சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதானே? ஆமா. இல்ல இனிமேதான் கட் பண்ண போறீங்களா? இல்ல, கட் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த மிஷின் மூலமா தான் நீங்க வந்து இதை கட் பண்றீங்களா? ஆமா, இது வந்து நம்ம தீவனம் கட் பண்ண பச்சை காஞ்சது எல்லாமே இது கட் பண்றதுக்கு இந்த மிஷின் தான். ஆமா. சரி. இந்த அந்த மிஷின் எதுக்கு வேண்டி வச்சிருக்கீங்க? அந்த மிஷின் வந்து நமக்கு மக்காச்சோளம் அரைக்கிறதுக்காண்டி. மக்காச்சோளம் அரைக்கிறதுக்காண்டி. அது நல்லா பவுடராவே அரைச்சிருவீங்க? ஆமா. நம்ம ஒரு 4 துண்டா உடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது வளைய பொறுத்து தான் இருக்கு. இந்த மாதிரி உடைச்சிரும். இந்த அளவுக்கு உடைச்சிரும். இது அப்படியே நீங்க ஆட்டுக்கு வந்து ஆமா, இது மிக்ஸ் பண்ணா கொஞ்சம் வேகமா சீரணமாகும். ஃபுல்லா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது சீரணமாகும், லேட் ஆகும். இதுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சீக்கிரம் சீரணம் ஆயிரும். சரி. இந்த கருங்கோழி இப்போ நீங்க 100 இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இப்ப இந்த 100க்கு இது மட்டுமே போதும்னு நினைக்கிறீங்களா இல்ல இது இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ற மாதிரி எதுவும் ஐடியா இருக்குதா? இல்ல, இப்போதைக்கு இதை கொண்டு போனோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு 100 கோழி சேர்த்து வாங்கி 100 கோழி சேர்க்க போறீங்க. இது நீங்க முட்டைக்காக மட்டும் தான் வளர்த்துக்கிட்டு வரீங்க? ஆமா, இது வரைக்கும் முட்டை தான் வளர்த்துட்டு இருக்கோம். இதுக்குன்னு நீங்க தனியா எதுவும் அதுக்கு செலவு வருமா இல்ல எப்படி? இறை மட்டும் வாங்கி போடணும். தனியா இறை மட்டும் வாங்கி போடுங்க. முட்டைக்கு விடுதல்ல இறை இருக்கு, அதை திருநெல்வேலியில இருந்து வாங்கி போடுறோம். அப்ப நீங்க இப்போ வந்து பரன் மேல வந்து ஆடமைச்சு வளர்த்துக்கிட்டு வரவங்களுக்கு கீழே வந்து கோழி வளர்க்கலாம் அப்படின்னு நீங்க வந்து சஜஷன் பண்றீங்களா இல்ல எப்படி? இல்ல, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம். அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோழிலே நிறைய ரகம் இருக்குது. நீங்க எதனால அந்த கருங்கோழி ரகத்தை வந்து நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க? இல்ல, நமக்கு இது முட்டை வந்து டெய்லி போடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரு வளர்ப்போமே அப்படின்னு யோசிச்சு வளர்த்தோம். சரி. டெய்லி இப்போ போட்டுக்கிட்டு இருக்குதா? ஆமா, ஒரு 20 முட்டை போடும். 15 to 20 முட்டை. 20 முட்டை. அந்த வந்து நீங்க சேல்ஸ் பண்றீங்களா? ஆமா, வெளியில நம்ம கொண்டே கொடுத்துருவீங்க. ஒரு முட்டை 15 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல இருந்து தனியாக குஞ்சியெல்லாம் எடுக்கிறது கிடையாது? இல்ல, அப்படிலாம் பண்ணல, இதுவரைக்கும் பண்ணல. ஆமா, ஒரு 4 குஞ்சு மட்டும் நம்ம நாட்டுக்கோழி வேணா பொறிக்க வச்சோம், பொறிச்சிருச்சு, வந்துச்சு. சரி. இப்ப இதுல எத்தனை பொட்டை கோழி இருக்குது? எவ்வளவு சாவல் பண்ணிருக்கு? இல்ல, ஒரு 90
பொட்டைக்கோழி இருக்கும். 90 பொட்டைக்கோழி. 90 பொட்டைக்கோழிக்கு 10 சேவல் வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. இதுக்கு எது நோய் எது வந்து இது வரைக்கும் நான் ஒரு நோய் தடுப்பு மட்டும் ஒண்ணு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த இதுவும் போடல. ஓ சரி சரி. கருங்கோழியில உள்ள கறியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கலர்ல இருக்கும்ண்ணே? நம்ம அது இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்ல. நீங்க வெட்டினது இல்ல. நம்ம முட்டைக்காண்டி வளர்த்தோம், ஆல்ரெடி வளர்த்துட்டு இருக்கோம், முட்டை போட்டுட்டு இருக்கோம். நம்ம இது எப்படி இருக்குன்னு பாப்பாவுக்காண்டி வளர்த்தோம். அதுக்கு செட்டை கிளச்சி விட்டுரும், கொஞ்சம் நீட்டா இருக்கு, எல்லாம் பண்ணி விட்டுரும். ஓ சரி சரி. ஆனா இப்ப நமக்கு வந்து மேல நீங்க ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க, அதுல இருந்து கீழே கழிவுகள் வந்து விழுதலாம். இந்த குப்பைகளை வந்து நீங்க வந்து என்ன செய்யறீங்க? இதை வந்து இல்ல எதுவும் விக்கிறீங்களா இல்ல எதுவும்? ஆமா, இது இந்த பரணு கீழே இருக்கிறதெல்லாம் வித்துருவோம். மற்றபடி வெளியே வரதை நம்ம தோட்டத்துக்கு போட்டுருவோம். இங்க இருந்து வரதா திண்டுக்கல் அந்த சைட்ல இருந்து வாங்கிட்டு போயிருவாங்க. ஒரு சாக்கு 30 ரூபா வாங்கிட்டு போயிருவாங்க. ஒரு சாக்கு